9 நபர்களுக்கு திருமாமணி விருது வழங்க இருக்கிறோம். அருமை தோழர்களே, தமிழ்நாட்டில் இன்றைக்கு சூப்பர் ஸ்டாராக விளங்கி கொண்டிருக்கிற ஊடகவியலாளர் அண்ணன் முக்தார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இதைவிட சிறப்பு, இன்று பெரியார் பிறந்த நாள், சமத்துவ நாள். சமத்துவ போராளி பெற்றெடுத்த தாய், ஏசு தமிழுடைய தாய் அம்மா பெரியம்மாள் அவர்கள் இன்னும் சற்று நேரத்திலே மேடைக்கு வருகை தந்து அவர் கைகளால் உங்களுக்கு விருது தர இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஒரு சில நேரங்களில் கவியரங்கம் தொடங்க இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து இசையரங்கம் நடைபெறும். தெரியாமல் சேரியில் புதியாய் கொண்டவரை விடுதலை சிறுத்தைகளாய் இணைந்த வெற்றி திருமகன் திருமா. சேரியில் போக்கு முடித்த செங்கதிர்தானே திருமா. சேரியில் போக்கு முடித்த செங்கதிர்தானே திருமா. சாதி மறுப்புதன்மை கொள்கையாய் சாத்திய பெருமகன் திருமா. அமைப்பாய் திரண்டால்தான் உயர்வை அடைந்துவிடலாம் என்று அறிவுரை நமக்களித்தார். திருமானம்மை அரசியல் புரிந்து வைத்தார். நல்ல தமிழ் பெயரை குறித்து நன்மை வளர்ப்பவர் திருமா. தன் தெரு கண்ணுரையால் நல்ல தேசுரை அளிப்பவர் திருமா. தேசத்தை மீட்பதற்கு மதச்சார்பின்மை காப்பதற்கு, தேசத்தை மீட்பதற்கு மதச்சார்பின்மை காப்பதற்கு எழுச்சி தமிழரை போராட எவரையும் இருந்தார். உண்மை உறுதியினால் திருமா கோபுரம் போயிருந்தார். வெள்ளுது கைவர் திருமா தங்கள் வீரத்தின் வழியினர் திருமா. வெள்ளுது கைவர் திருமா தங்கள் வீரத்தின் வழியினர் திருமா. மாநில நலக்காக
தமிழ் மக்கள் உரிமை பெற திருமா கண்ணசைத்தால் போதும் சிறுத்தைகள் கடகட திரண்டிருப்பார். நேசம் நினைப்பவரே என் நெஞ்சில் நிறைந்தவரே, மீசை முறுக்கினிலே பிடிக்கை அளிப்பவரே, இனிமலை கிடைக்கப்பட நம் இதயத்தில் இருந்தாலும் உரிமையை கிடைக்க நல்ல போதனை தருவோம். ஒரு மாமணியன குறித்த திருமாவளவனை வரமாய் நடந்தோம். ஒரு மாமணியன குறித்த திருமாவளவனை வரமாய் நடந்தோம். அவர் வரவால் நடந்தோம். காரணம் நமக்களித்த இதன் கருத்தியை போராடி திருமாவை கல்யாண நாம் காப்போம், அவர் கட்டளையை ஏற்போம் என்று கவி எழுந்து கவிதை வளர்ந்த கவிதை நினைப்பு. சரி தொடர்களே, என்னுடைய வகுப்பு கவிதையை முடித்துக் கொண்டோம். இப்போது அம்மா நீண்ட நேரம் அனுமதி இருக்க முடியாது, உடனே செய்யுங்கள். இப்போது விருதளிப்பு நடைபெறும். விருதளிப்பு முடித்தவுடன் கவிஞர் மீண்டும் தொடரும். இப்போது விருதளிப்பு நிகழ்ச்சியை தொடர்கிறது. உங்களுக்கு கடலூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக கோடான ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி விடாமல் தடுப்பதற்கு எத்தனையோ செய்திகள் இருந்தது. அதுவே தொடர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றால் என் குடும்பமாக நான் கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்தலாம் என்று சொன்னார்கள். தலைவர் ஆணையிட்டால் கட்சி வாழ சொன்னால் எட்டி வருகிற ஒரு தொண்டராக தான் திராவிட மணி விலகிக் கொண்டிருக்கிறார். மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் கடந்து 3 ஆண்டுகள் அறிவித்தவை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளையும் தலைவர் சொல்லுக்கு இணங்க என் சொந்த நிதியை, சொந்த பணத்தை செலவு செய்ததால் கட்சி இந்த பகுதியை வளர்த்திருக்கிறேன். இதற்கு இந்த விருது கொடுப்பதற்காக என்னுடைய துணைவியார் என் மனைவி மற்றவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கையில் காசு இல்லை, வீட்டில் இருந்த நகையை கேட்டு எதற்கு கேட்டார். கட்சி விடாவதற்கு சொன்னேன். நான் ஏன் சொன்னால் விடுதலை சிறுத்தை கட்சி நிகழ்ச்சி சொன்னால் என்னுடைய உள்ள இல்லத்தில் காதல் விழா நடந்தால், திருமணம் நடந்தால் நாம் எப்படி கடவாக்கி நடத்துவோமோ அது மாதிரிதான் இந்த இறுதி விழாவுக்கு கூட என் வீட்டில் இருந்த நகை அகமான வைத்து இந்த விழாவை நடத்துகிறேன். சில பேர் விமர்சனம் செய்கிறார்கள். அதை பற்றி கவலை இல்லை. ஒவ்வொரு என்னுடைய பாசிலுக்கும் என் குடும்பம் துணையாக இருக்கிறது, என் துணையார் குடும்பமாக இருக்கிறார். அதனால திருமாமணி விருது கூட என் குடும்ப நிகழ்ச்சியை கருதினார். தலைவர் கட்டளையை ஏற்று ஆகவே இன்னும் இந்த கட்சிக்காக விடுதலை சிறுத்தைகளுடைய குடும்பமாக கருதி தலைவர் ஆணையிட்டார் 1000 விருது கூட வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அம்மா அவர்களுக்கு இந்த விழாவை அறிவித்து இந்த எரிவெளி அழைப்பியேற்று இந்த விழாவை சிறப்பித்த சேகத்தாயை வணங்குவோம் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாக வாட்டுரை சூப்பர் ஸ்டார் அவர்கள் இருக்கிறார்.